இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 200 கிராம் உளுந்துக்கு ஒரு 20 வத்தல், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் 50 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு உளுந்து வத்தல் எல்லாத்தையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா இப்போ முதல்ல திரிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா திரிப்பட்டதுக்கப்புறமா எள்ளையும் போட்டு திரிச்சிருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. திரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா திரிச்சதுக்கப்புறமா எண்ணெயும் போட்டு திரித்து நல்லா மொத்தமாக சேர்த்து திரித்து எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் போதுமான அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முதல்ல அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து திரித்து பார்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிக்ஸியில் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த எள்ளை சேருங்க. சேர்த்து இதையும் நல்லா திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு நல்லா திரிப்பட்டிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சரியில்லைனா திரும்ப ஒரு வாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இருக்கும் பாருங்கள் பொடி பார்க்குறதுக்கே.